அன்பான Can I help you disciplinary proceedings for government servants குழு உறுப்பினர்களே, இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது பதவி உயர்வு என்பது எப்படியெல்லாம் மறுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உறுப்பினருடைய இந்த வழக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்பதனால் இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இவர் 2023 சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் என்ற பதவிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கின்றார். Qualified and eligible, and he was within the zone of consideration. ஆனால் துறை தலைவரிடமிருந்து வந்த செயற்குறிப்பில் இவரது பெயர் நீக்கப்பட்டு இவருக்கான கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் இருக்கிற காரணத்தினால் இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த தகவல் அந்த நபருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த நபர் அந்த தகவல் சரியல்ல, இது வேண்டுமென்றே அந்த அதிகாரி என் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எழுதிவிட்டார் என்று அரசு செயலருக்கு மேல்முறையீடு செய்கிறார். இதை மீண்டும் அந்த அதிகாரிக்கு கம்யூனிகேட் பண்ணி அவரிடமிருந்து மறுபடியும் விளக்கங்களை பெற்று இறுதி முடிவு எடுப்பதற்கு 1 வருட காலம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எக்ஸ்பஞ்ச் ஆகிவிட்டது. இந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எக்ஸ்பஞ்ச் ஆன உடனேயே அரசு ஒரு ஆணை போட்டு இவரை சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியராக 2023 பேனலில் சேர்த்து அந்த நாளில் இவருடைய இளையவர் யார் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு இணையாக இவரை வைத்திருக்க வேண்டும். அப்படி ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் பிறப்பிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன கேட்டபோது அவர் சொன்னது, ஐயா, எனக்கு இப்போது ஒரு 17B கொடுத்திருக்கிறார்கள். அந்த 17Bக்கு விசாரணை அலுவலராக ஒரு IAS அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள். அது முடிவு பெற்ற அதிலிருந்து வெளியில் வந்த பிறகுதான் எனக்கு பதவி உயர்வு கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார். இல்லை, அது தவறு, நீங்கள் செயலருக்கு மனு கொடுங்கள் என்று சொன்னேன். செயலரும் அதையே மறுபடியும் எழுத்துருவாக இவருக்கு பதில் கொடுத்து விட்டார், முடியாது என்று. இது தவறு. ஏன் தவறு என்றால், என்னுடைய ப்ரமோஷன் 1/6/2023 நாளிட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு ப்ரமோஷன். ஆனால் இவர்கள் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் என்று வைத்துக்கொண்டு என்னை மறுத்துவிட்டார்கள். எனக்கு ப்ரமோஷனை மறுத்துவிட்டார்கள். இப்ப ரெட்ராஸ்பெக்டிவ் டேட்ல இருந்து ப்ரமோஷன் கொடுக்கப்படும் போது இன்றைய நாளில் போடப்பட்டுள்ள அந்த 17B அன்றைய தேதியில் இருந்ததா என்றால் இல்லை. எனவே அது தவறு. ரெட்ராஸ்பெக்டிவ் ப்ரமோஷன் கொடுக்கப்படும் போது அந்த நாளுக்கு பிறகு அல்லது என்னுடைய இளையவரான ஒருவர் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியராக ப்ரமோஷன் செய்யப்பட்ட நாளுக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 17B ப்ரொசீடிங்ஸ் என்னுடைய பதவி உயர்வை கட்டுப்படுத்தாது என்பதை உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அரசாங்கத்தில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நபரும்
ஒவ்வொரு மாதிரியாக கோப்புகளை கையாண்டு அடுத்தவர்களை வாழ்வை இழக்கச் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாருக்குமே தெள்ளத் தெளிவான விதிமுறைகள் தெரியவில்லை. அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள விதிகளும் கூட தெள்ளத் தெளிவாக இல்லை. காரணம் என்னவென்றால் P&R டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கிற அந்த ஜியோ தான். இட் இஸ் நாட் ரூல். பேனல் பிரிப்பரேஷனுக்காக இவர்கள் போடப்பட்டுள்ள ரூல்ல பேனல் போடுவதற்கு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த குரூஷியல் டேட்ல உங்க மேல சார்ஜ் இருக்கக்கூடாது. அந்த பேனல் அப்ரூவ் பண்ற டேட்ல உங்க மேல சார்ஜ் மெமோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கிற டேட்ல சார்ஜ் மெமோ இருக்கக்கூடாது. இவை அனைத்தையுமே ஒரே நாளில் செய்ய மாட்டார்கள். இவர்கள் பேனல் ப்ரிப்பேர் பண்றது 1/6 என்றால் பேனல் அப்ரூவ் பண்றது டிசம்பர். ஏன்னா எல்லா கலெக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்ச பிறகுதான் 12 போடுவாங்க. அதன் பிறகு ப்ரமோஷன் பிப்ரவரியிலேயே மார்ச்லேயே போடுவாங்க. இதனால இந்த காலகட்டத்திலும் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய வாதம். இது அந்த பேனலுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர முன்னாள் ப்ரிப்பேர் பண்ண பேனல்ல ஓவர்லுக் பண்ண ஒருத்தரை ரெஸ்டோர் பண்றதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவா ப்ரமோஷன் கொடுப்பதற்கு இந்த நிபந்தனை பொருந்தாது. எனவே உறுப்பினர்கள் இதனை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு இருக்கக்கூடிய அந்த பணியாளர் தொகுதியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களிடம் விவாதியுங்கள். யாருக்கும் இவ்வாறு பதவி உயர்வு மறுக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.